ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்னேக் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்னேக் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பிக்சல் வந்து 400x400 பிக்சல்ஸ். ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யா ஸோ இப்போதைக்கு வந்துட்டு சைஸ் வந்து 400x400. ஸோ 400 பிக்சல்ஸ் பை 400 பிக்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்ன ரெக்டாங்கிள், ஸோ இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஸோ ரெக்ட் ஜீரோ கமா 20, ரைட். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வச்சு தான் ஒரு பாடியாக க்ரியேட் பண்ணி இப்போ இந்த ஸ்னேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு த்ரீ ரெக்டாங்கிள் கம்பைன் பண்ணி அப்புறம் ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது ஒன்று ஆட் ஆகிட்டே வரணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ செக்மெண்ட்ஸ் மேக்ஸிமமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 20 செக்மெண்ட்ஸ் இருக்கலாம். 20 செக்மெண்ட்ஸ் இருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 20 செக்மெண்ட்ஸ் 20 பிக்சல்னால் 20 பிக்சல் பொசிஷனில் தான் அது மூவ் ஆகிருக்கவே முடியும். ஸோ 20 ஒன்று டோட்டலாக ட்ராவல் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க முடியும்னா 20 தான் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதோட சைஸையும் அதோட செக்மெண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நமக்கு வேரியபிள்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு var நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். ஸோ 20 செக்மெண்ட் சைஸு அது 20. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஹெட் எக்ஸ் ஹெட் ஒய்யை ட்ராக் பண்ணணும். ஹெட் எக்ஸ் ஹெட் ஒய்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பொசிஷன். இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கில் நம்ம வந்து எப்படி வந்து கீபோர்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அந்த கேஸில் ரைட் போகிறதுக்கு, டவுன் போகிறதுக்கு, லெஃப்ட் போகிறதுக்கு அப்போது நீங்கள் எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷனை ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு வேரியபிள்ஸ் ஸ்னேக் ஹெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, var ஸ்னேக் ஹெட் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்னேக் ஹெட் எக்ஸ் ஸ்னேக் ஹெட் ஒய் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ஸ்னேக் ஹெட் எக்ஸ் இன்ட்டு செக்மெண்ட் சைஸ். எப்பவுமே ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிள் அது எடுத்து தான் நம்ம பண்ணோம். ஸோ தட் அது ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே எக்ஸ்பிளிசிட்டாக அந்த மாதிரி நம்ம போட முடியாது. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இதே பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்னேக் ஹெட் எக்ஸ் வந்து 0. ஸோ 0 × 20 0. ஸோ 0,0,20,20 இருக்குது. இப்போ எனக்கு இது வந்து கேம் ஆரம்பித்த உடனே நம்ம இப்போ ஒரு கேம் ஆரம்பிக்கணும்னா அந்த ஸ்னேக் வந்து எனக்கு சென்டரில் இருக்கணும். ஸோ அதனால் நான் செட்டப்குள்ளே போயிட்டு ஸ்னேக் ஹெட் எக்ஸோட வேல்யூ பொசிஷனை மாற்றுறேன். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் வந்து டிவைடட் பை 2ஆக இருந்தால் தான் சென்டரில் இருக்கும். அதே மாதிரி ஸ்னேக் ஹெட் ஒய் ரைட். ஸோ இது வந்து சென்டரில் நமக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெக்டாங்கில் நம்ம மவுஸ் லைக் நம்மளோட கீபோர்ட்ஸ் அப் ஆரோ டவுன் ஆரோ அந்த கீஸ் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ்ட் அப்படின்னு கீ ப்ரெஸ்ட். இதில் இஃப் லூப், இஃப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா கீ கோட்
ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பொசிஷன் மாற்ற போகிறோம், ரைட்டா? ஸோ இனிஷியலாக அது எங்கே இருக்குது, 200, 200 இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் மாற்றுறோன்னா இது வந்து அடுத்த பொசிஷனுக்கு போகணும். ஸோ இங்கே ஒவ்வொரு தடவை ரைட் ஆரோக்கியோ லெஃப்ட் ஆரோக்கியோ பண்ணும்போது அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், அதோட ஸ்பீடு மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு 2 வேரியபிள் நமக்கு தேவைப்படும். ஸ்பீட் velocity x equal to 0, velocity y equal to 0. ஸோ நான் velocity x, ஸோ இந்த velocity பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கிராஃப் உங்களுக்கு தெரியும், XY ஆக்சிஸில் நம்ம கிராஃப் பார்த்துருப்போம்ல, ரைட் எக்ஸ், இந்த சைடு வந்து -x, கீழே வந்து y, மேலே வந்து -y நம்ம கிராஃபில் போட்டிருப்போம்ல. ஸோ அதே தான், அது ஏற்ற மாதிரி நான் velocity x velocity y கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து அப் ஏரோ வந்தனால y பொசிஷன் தான். ஸோ x வந்து உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு velocity y வந்து அப்புங்கிறதுனால -1, கரெக்டாக? ஸோ இதே தான் டவுன் ஏரோ ரைட் ஏரோ எல்லாத்துக்கும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து அப் டவுன், டவுனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் +1, ரைட்டுக்கு +x, (1, 0), லெஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் -1, ரைட்? ஓகே, ஸோ ஃபங்க்ஷனோட கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம். யா, ஓகே. ஸோ இப்போது மூவ் ஆகாது, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட் எக்ஸோட பொசிஷன் நம்ம மாற்றவே இல்லை. ஸோ அதை மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஹெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெட் எக்ஸ் ப்ளஸ் velocity x. Head y, snake head x, snake head y. Plus velocity y. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் ஹெட் எக்ஸ் பழைய வேல்யூ வந்து 20 இருந்ததுன்னா 20 + 1 21 அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து 20 -1 இருந்தால் 20 - 1 19, ஸோ லெஃப்ட் மூவ் ஆகும். அந்த மாதிரி நம்ம இங்கே பொசிஷனை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ரைட்டரை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பொசிஷன் மாறிட்டே இருக்கனால உங்களுக்கு இது மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ நான் ரைட் டவுன், ரைட். ஸோ ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வித்தின் பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம போடணும். ஸோ இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப் ஏரோ ஒர்க் ஆகுது, அப்பு டவுனு, லெஃப்ட் மட்டும் ஒர்க் ஆகலை. யா, சாரி, இது வந்து -1 0. யா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ டவுன், ரைட், லெஃப்ட், அப். ஓகே, ஸோ எல்லாமே இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிடுது. ஸோ அதுக்கு வித்தின் பவுண்ட்ரின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நம்மளே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வித்தின் பவுண்ட்ரி. ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த பொசிஷன் வந்து 0, கரெக்டாக? இந்த பொசிஷன் 0, இந்த பொசிஷன் 400. ஸோ அதே மாதிரி இந்த பொசிஷன் 0, இந்த பொசிஷன் 400, ரைட்? ஸோ இதுதான் கிரிட்டோட பொசிஷன். ஸோ இது வந்து லெஸ் தென் 0வாக இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். இங்கே கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த சைட் கொண்டு வரணும். ஸோ அது அந்த இதுதான் கொண்டு வர போகிறோம். ஸோ இஃப்
snake head x is less than 0 na if snake head x less than 0 na snake head x oda value number of segments minus 1. Right, so open bracket close bracket. So next வந்து greater than number of segments minus 1 ஆச்சுன்னா snake head x வந்து greater than number of minus 1 இருந்ததுன்னா snake head x வந்து 0. இந்த சைடு வரணும், லெஃப்ட் சைடு வந்துடணும். கரெக்டா? ஸோ இதே தான் yக்கும் போடணும். y லெஸ் தென் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் மைனஸ் 1. அதே மாதிரி y கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் மைனஸ் 1னா y வந்து 0. ரைட், ஸோ இந்த வித்தின் பவுண்ட்ரிங்கிற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஓகே, யா க்ளோஸ் பண்ணல, அகெயின் ஃபங்க்ஷன். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இப்போ ரைட்டில் நீங்கள் இது பண்ணாலும் வித்தின் பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடுது, ஸ்க்ரீன் சைஸ் விட்டு வெளியே போனாலும் திரும்ப நமக்கு வந்துடுது. கிரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்னேக் வந்து ஒரு ஃபுட்டை ஈட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.